ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்ட் தான். ஸோ ப்ரீவியஸ்லி கேட்ட கொஷின்ஸை நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த கிளாஸ் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். Raman has paid rupees 800 as a simple interest on certain sum of amount for 4 years at the rate of 8% per annum. Then the sum of amount is, ஆனால் பிரின்சிபால் கேட்குறாங்க. என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க 800 ருபீஸ்னு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 இயர்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. இது என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க, அதாவது பிரின்சிபால் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நம்ம கொடுத்த வேல்யூ அப்ளை பண்ணலாம். நம்ம தெரியும் ஃபார்முலா SI ஈக்குவல் P/100. ஓகேவா? அப்படியே அப்ளை பண்ணலாம். SI தான் 800 ஈக்குவல் அசல்ட் நமக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% பை 100. ஓகேவா? நம்மளுக்கு அசல் தானே கேட்குறாங்க. அந்த அசல் வந்து மட்டும் இந்த சைடு வச்சுட்டு நம்ம மிடிலாக அந்த பக்கம் அனுப்பிடலாம். அப்போ சென்ட் பண்ணால் அசல் ஈக்குவல் 800 பை மல்டிப்ளிகேஷன் 100 பை நான் ஒரு 4 × 8, 4 8s are 32. இது அப்படியே வரும். ஓகேவா? இது அப்படியே கேன்சல் பண்ணலாமா? அப்படியே கேன்சல் 2 கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2, I mean 1 2 6 are 12, 2 50s are 100. மறுபடியும் 12 கேன்சல் ஆகும். 2 8s are 16, 2 25s are 50, 8 1s are 8, 8 100s are 800. இப்போ ரிமைனிங் பார்ட்டை மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். அப்போது நான் ஸோ 800 100 மல்டிப்ளிகேஷன் 25, இதை மல்டிப்ளை பண்ணால் 25 1s are 25, 2 0 அப்படியே போட்டுருங்க. 2500. இதுதான் பிரின்சிபாலோடைய வேல்யூ என்னது? 2500. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? வெரி குட். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் சேம் தான். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, டோட்டல் அமௌண்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் டோட்டல் அமௌண்ட்டும் கேட்டிருக்காங்க. அசல் நம்ம 20,000. அப்போது அப்ளை பண்ணலாம் ஸ்ட்ரெயிட்டாக. 20,000 multiplication 5 into number rate of interest 4.5 by 100. இதுதான் என்னுடைய வேல்யூ. இது 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். ரெமைனிங் பார்ட்டில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4500 வரும். ரெமைனிங் பார்ட் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 200 மல்டிப்ளிகேஷன் 5 1000 மல்டிப்ளிகேஷன் 4.5 வந்து 4500 வரும். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இவங்க கேட்குறது டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ பிரின்சிபாலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் பிரின்சிபால் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ணால் 20,000 ப்ளஸ் 4500. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 24,500. இது வந்து டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். In certain sum of amount becomes doubled is 10 years. In 10 yearsல டபுளாக மாறுது அமௌண்ட். தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கேட்குறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கேட்குறாங்க. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ P/100.
அந்த அமௌண்ட்டை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது டபுள் அமௌண்ட் 10 இயர்ஸுக்கு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேம் டு பிரின்சிபால். அப்போது பிரின்சிபால் ஈக்குவல் P இன்ட்டு a number of 10 rate of interest 6 by 100. இங்கே பிபி கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, மீடியனா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும். இப்போது ஆர் ஈக்குவல் ஆர் பை 10. இந்த ஆர் தானே கேட்குறாங்க. இங்கே ஒன்று இருக்கு மினின், இங்கே ஒன்று இருக்குது மினின். ஸோ இங்கே ஆர் மட்டும் இங்கே வச்சுட்டு 10 அங்கே 8 போனால் 10 ஆன்சர் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. ஓகேவா, இந்த கொஷின் நல்லா பார்த்துக்குங்க. வெரி இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க, இந்த ப்ரீவியஸ்லேயே கேட்பாங்க இந்த மாதிரி சம்ஸ்லாம். ஓகேவா, நெக்ஸ்ட் 4th சம் வெரி இம்பார்ட்டண்ட். இது கூட சேம் அதே பேட்டர்னா. ஷீலா இன்வெஸ்டர் ₹5,000 ஃபார் 2 years at 11% per annum. Find the total amount received by her at the end of 2 years. 2 வருஷத்தில் 11% and இன்ட்ரெஸ்ட்டில் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிஎன்ஆர் பை 100. ஓகேவா, ஸோ பிஎன்ஆர் பை 100 சப்மிட் பண்ணிங்கன்னா 5,000 இன்ட்டு 11 இன்ட்டு 2 பை 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். ஸோ ரிமைனிங் பார்ட்னர் இருக்குது 50 இன்ட்டு 11 இன்ட்டு 2. ஓகேவா, இப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1,100 வரும். ஓகேவா, 1000. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்னது சிம்பிள் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா ரிசீவ் எவ்வளோ அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்டு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்மேட் தெரியும். டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்மேட் என்னது, பிரின்சிபாலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். ஸோ பிரின்சிபால் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சி நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5,000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல 1,100. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6,100. இதுதான் இதுக்கான பிரின்சிபால் டோட்டல் அமௌண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. இந்த சம் வெரி 7th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் சம். 7th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து இருக்கக்கூடிய சம். இது எக்ஸாம்பிள் சம் 2.28 இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம் தான் கொடுத்துருக்கேன். இது ஏன் இது கொடுத்துருக்குன்னு இதை பார்க்கலாம். கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு ஃபஸ்ட்டு. A sum of 46,000 was lent out at simple interest and at the end of 1 year and 9 months. The total amount was 52,440. Find a rate of interest per year. 1 இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. இது பார்க்கறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 year 9 months 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 1 year 9 months நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 1 year தெரியும். 9 months எப்படி போடலாம் அப்படின்னா 1 இயருக்கு 18 months 12 months 9ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேவா, இது 3 ஆல் டிவைட் ஆகுமா. 3 3s are 9, 3 4s are 12. ஓகேவா, இது மேலே சுருக்க முடியாது. இப்போது இது எப்படி என்ன தெரியுமா, மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றோன்னா என்ன செஞ்சாங்க, 4 1s are 4, 4 + 3 7. அப்போது 7/4. இது நம்பர் ஆஃப் இயர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா,
ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற அமௌண்ட்டு இவங்களே கொடுத்துட்டனால நம்மளுக்கு அமௌண்ட் வச்சு போடலாம். இன்ட்ரெஸ்ட் இல்லை அதே மெத்தட அமௌண்ட்டையும் பிரின்சிபாலையும் மைனஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போது 52,440 மைனஸ் 46,000 இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? 6,440 கிடைக்குது. இது இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு இதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் ட்விஸ்ட்டு என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? எஸ்ஐ டன் ஃப்ரண்ட் போ எஸ்ஐ ஈக்குவல் பிஎன் ஐயர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 6,440 equal 46 principal, rate of interest தெரியாது, 7/4 number of years divided by 100. ஓகேவா? ஓகே, நம்ம சம போட்டலாமா? கேன்சல் பண்ணலாம். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போ அது மட்டும் இங்கே வச்சுட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஆர் ஈக்குவல் 6,440 4 into 100 divided by 46,000 multiplication 7. இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 1 2 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம். 46 1 சார் 46, 46 14 சார் 644 கிடைக்கும். 7 1 7, 7 2 சார் 14, 2 into 4 8, 2 into 4 8. இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆன்சர் 8%. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த 5 சம்ஸு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நெக்ஸ்ட்டு வீடியோ நாளை இல்லை நாளை மறுநாள் உங்களுக்கு வரும். ஓகேவா? தேங்க்யூ. எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.